செந்தில், இப்போ இதில் ஒரு பின்னடைவுன்ற வார்த்தையும் திரு மணி அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, உச்சநீதிமன்றம் ஒரு வெளிப்படையான ஒரு நேர்மையான விசாரணை வேணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கையில் கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கலாமா? இது திமுக அரசுக்கு கட்சி ரீதியாக திமுகவுக்கு பின்னடைவுன்னு புரிஞ்சுக்கலாம்? அப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் அந்த மாதிரி எதுவும் வரல. இல்லை, நீங்கள் அரசு எங்கேயாவது கேள்வி கேட்டு நீங்கள் அரசு ஏன் அவசர கதியில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை எங்கேயும் கேட்டதாக தெரியல. அவர் அரசு அதிகாரிகள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை சொல்லி காட்டுறேன். நானும் 25 பக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வாசித்தேன். இது 2 சிக்கல். நீங்கள் இதை பேசினா நம்ம நிறைய உதாரணங்கள் டக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முழுமையான வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப நெக் டு நெக்காக ஒரு போட்டி போய்கொண்டிருக்கின்ற பொழுதே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, பல கேசஸில் இப்போ நீங்கள் காவல்துறை மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் நீங்கள் போதுமான காவல்துறை அதிகாரிகளை போட்டிங்களா இல்லையாங்கிறதுல ஏடிஜிபி ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இல்லைங்க அப்படிங்கிறத, அதுவும் கேள்விக்கு அவராக ஒரு அறிக்கையை மாதிரி கொடுக்கல. வேறு சில இடங்கள் வேறு சில பர்பஸுக்காக அவங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கின்ற பொழுது, கேள்விகள் கேட்கின்ற பொழுது சொல்லப்பட்டது. அஃப்கோர்ஸ் அதில் லீகலாக மணி சார் சொன்னதில் வேலிடிட்டி கூட இருக்கலாம், அது வேற ஒரு பிரச்சனை. ஆனால் எனக்கு சில கேள்விகள் இயல்பாக எழுகிறது. இதில் அரசு எங்கேருந்து வந்துச்சு, அரசுக்கு என்ன பிரிவுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஆப்வியஸ்லி இதில் யாருக்கு பெருத்த பின்னடைவு, யாருக்கு சிக்கல்னா, இதில் வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக. இதில் இப்போ சிக்கலில் மாட்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேகா. நீங்கள் பொலிட்டிக்கலாக தான் நான் பேசுகிறேன். நான் லீகலாக மற்றவங்க பேசிட்டோம். அரவிந்த் குருணாசேகர்லாம் இன்னும் கூட லீகலாக என்னோட பேசுவார். நான் பொலிட்டிக்கலாகவே சில பாயிண்ட்ஸ் வச்சிடறேன். உங்களுக்கு தான் பேட்டி கொடுத்தாரு, ஏன்னா மற்ற எல்லாரோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உங்களுக்கு அளித்த பேட்டி, புதிய தலைமுறையில் மரியாதைக்குரிய திரு விஜயன் சார் அவர்களுக்கு அளித்த பேட்டியில் சொன்னார், அஜித்குமார் காவல் மரணம் வழக்கு சிபிஐக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, இது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய ரகசிய உறவை அம்பலப்படுத்தி இருக்கிறதுன்னு ஒரு வாதத்தை வச்சார். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னங்க ஒரு சிபிஐ விசாரணைக்கு போனதுனாலேயே ரகசிய உறவுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டபோது, நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி இருக்கணும் சார், அதைத்தானே நாங்க கேட்டோம். அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டை கூட சொல்ல, இங்க தான் சொன்னார், மாநிலத்துல தான் சொன்னார். அன்னைக்கு அவர் கேட்ட அதே எஸ்ஐடிக்கு எதிராக இன்னைக்கு அவங்க போறாங்க. அப்ப நீங்க திருப்பி அந்த கேள்வி கேட்டீங்க, சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததுனாலேயே ரகசிய உறவு என்று சொல்ல முடியுமா என்ற பொழுது, ஆதவ் அர்ஜுனா சொன்ன வார்த்தை, சிபிஐக்கு ஏன் போனாங்க தெரியுமா, 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே இழுத்துட்டு போலாம் சார் வழக்க, அதனால அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ஒரு வாதம் வைத்தார். இன்னைக்கு தாவேகா தரப்புல நாங்க சிபிஐ விசாரணை கேட்கல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனா தாவேகா தரப்புல சிபிஐ விசாரணைக்கு ஏதாவது மறுப்பு சொன்னாங்களாங்க, எதனும் எதிர்ப்பு தெரிவித்தார்களா? எதுவுமே நடக்கல. இந்த இடத்தில் திரு செந்தில், இப்ப நீங்க அரசியல் ரீதியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா மாநில உரிமைக்கு எதிரானதுன்னு தான் சிபிஐ பேசினார். என்ன சொன்னாரு, பாஜக RSS பிடியில் இருக்கக்கூடிய சிபிஐ அவர் பயன்படுத்திய. ஆமா, ஆனா இந்த இடத்துல உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்பது, இங்கு காவல்துறை அதிகாரிகளோ இல்ல இன்ன பிற உயர் அதிகாரிகளோ அவங்க மீது சந்தேகம் வந்த பிறகுதான் நீங்க ஆணையம் வேண்டான்ட்டாங்க, சிபிஐ விசாரிக்கும், தமிழகத்தை சேராத 2 காவல்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற பிடியை தூக்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏன் கொடுத்தது? யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதேனும் அதிகாரிகள் மீது ஒரு பிரச்சனை வருது, இன்டர்போல கூட்டு விசாரிக்க சொல்லுவீங்களா? யூனியன் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு தமிழ்நாடு காவல்துறை தேவையில்லை சார், கலைச்சிடலாம் சார். இது எனக்கு இது புரியவே இல்லை. நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கல, நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா சொல்றேன். சந்தேக பார்வை நீங்க எல்லாத்தையும் வச்சீங்கன்னா, நான் இப்ப என்ன கேட்கிறேன், சிபிஐ பற்றி ஒரு பொது பார்வை இருக்குல்ல, சிபிஐ ஒரு அசகாய இது எல்லாத்தையும் விசாரிச்சிடும்னு. 2016ஆம் ஆண்டு 570 கோடி ரூபாய் கண்டெய்னர்ல பிடிபட்டுச்சு தேர்தல் நேரத்தில். அந்த கண்டெய்னர் யாருக்குள்ளதுன்னு தெரியல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை விட்டுருங்க. சிபிஐக்கு போச்சு. இன்னைக்கு வருஷம் 10 ஆக போகுது, 9 வருஷத்தை தாண்டிடுச்சு. சிபிஐ கண்டுபிடிச்சிடுச்சா? சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கு 2020 சிபிஐக்கு போச்சு. இன்னைக்கு வழக்கின் நிலைமை என்ன? குட்கா வழக்கு வருஷம் என்னாச்சு? 2016 2018 சிபிஐ வசம் போச்சு. மிகச்சரியாக சொல்லணும்னா ஏப்ரல் 26ஆம் தேதி சிபிஐக்கு மாற்றினாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த வழக்கு? சரி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கு சிபிஐ. அதுல இன்னொன்று விஷயம் சொல்றேன், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்குல இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் விசாரணை. சிபிஐயும் விசாரித்தது, அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு அன்னைக்கு என்ன இல்ல, தடை இல்லை. இங்க சிபிஐ கொடுத்துட்டீங்க, அருணா ஜெகதீசன் ஆணையத்தை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அந்த இடம் இப்ப திரு மணி அவர்கள் சுட்டிக்காட்டிய இடம். இங்கு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி தன் எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு இடத்துக்கு வரார். பிரேயர்லயே இல்லாத எஸ்ஐடி. அது நீதிபதிக்கு கேட்ட கேள்வி இல்ல. ஆனா அந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன்ல அரசு இருக்கிறதுனால மணி அவர்கள் சொன்னது அங்க ஒரு தவறு நடந்திருக்கு. உண்மையில தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நான் ஒரு 2 கேள்விதான். அதை என்ன செஞ்சிருக்கணும்னா, இல்ல எங்களுக்கு 2 ஆர்டர் வச்சுட்டு நாங்க யாரை ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு சட்டப்பூர்வமான நிலைப்பாடு எடுக்கணும், அங்க தவறு நடந்து போச்சு. 1.
நீங்க ஒரு ஆணையம் அமைச்சிட்டீங்க, அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லா அரசு அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் இருந்து எந்த தவறும் நடக்கல அப்படின்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ். இது அந்த ஆணையத்தினுடைய நோக்கத்தையே கேள்வி இல்ல அப்படி இல்ல விஜயன். நீங்க அந்த பிரஸ் மீட் எல்லாத்தையும் திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன? பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? லைட் அணைக்க கரண்ட் துண்டிச்சிங்களான்னு கேட்கறாங்க. இது ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு மின்வாரி அதிகாரி பதில் சொல்றாங்க. கரண்ட் கம்பத்துல ஏறி இருந்தாருங்க, மின்சாரத்தை துண்டிச்சிட்டு திருப்பி ஆன் பண்ணுவாங்க. இது ஒரு பதில். நீங்க அங்க கேட்கப்பட்ட கேள்வி, எத்தனை போலீஸ் பாதுகாப்பு போட்டீங்க, நார்மலா எத்தனை பேருக்கு எத்தனை போலீஸ்னு போடுவாங்க, அது ஒரு பதில். இதுல அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், மிகச்சரியாக சொல்லுவார். சில நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப இந்த வழக்கு சார்ந்த கேள்விகள் வருகின்ற பொழுது ஏடிஜிபி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லங்க அதெல்லாம் நான் பேசக்கூடாது, அது சப்ஜுடிஸ், அதுக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்காங்க, அதை பற்றி நான் பேசுவது தவறுன்னு சொல்லி அவரும் கடந்து போறார். ஒருவேளை இந்த கோர்ட்ல இப்ப மணி அவர்கள் படிச்சு காமிச்சதுனால இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா கூட தமிழ்நாடு அரசு இங்க எஸ்ஐடினே இருந்திருக்கும். இந்த ரெண்டு முக்கியமான இடம் அப்படிலாம் இல்லங்க. இல்ல நீ அரசியல் ரீதியா தான் பாக்குறீங்க? இல்ல நான் தீர்ப்பு அரசியல் ரீதியா பார்க்கல. ஆனா நான் இதை பாக்குறேன். எதை பாக்குறேன்னா, இன்னைக்கு நீங்க இதை கேட்கறதுனால நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நாடு இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 உங்களுக்கு முக்கியமான நியூஸை சொல்றேன். இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குதுங்கிறதுக்கு. குஜராத்தில் 7 ஆண்டு இயங்கிய போலி அரசு அலுவலகங்கள், மாநில அரசு 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. குஜராத்தில் போலி சுங்கச்சாவடி அமைத்து பல லட்சம் சுருட்டிய கும்பல். ஊபியில் போலி காவல் நிலையம், பீகாரில் போலி காவல் நிலையம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, குஜராத்தில் போலி நீதிமன்றம் நடத்தி 500 தீர்ப்புகளை வழங்கிய போலி நீதிபதி. இந்த போலிகளின் வரிசையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போலி மனுக்கள், 2 பேர் போலி மனுக்கள். ஒரு அம்மா சொல்லுது, என் குழந்தை இறந்தது கூட அவன் வந்து பார்க்கல, பணத்துக்கு ஆசைப்பட்டு யார்ட்டையோ கையெழுத்து வாங்கிட்டு அவன் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை சொல்லுகிறார்கள். ஒரு அம்மா, ரைட், பன்னீர்செல்வம். அந்த அம்மா இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜராயிருக்கிறாங்க. இன்னொருவர் தன் மனைவியை இழந்தவர். அவர் சொல்றாரு, அஇஅதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என்கிட்ட வந்து அதையும் சிபிஐ விசாரிக்க போறாங்க. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இல்லங்க, சிபிஐ மனுவே கேட்கலன்னு சொன்னதுதான் மனு. நீங்க புரியுதா? நீங்க நான் சிபிஐயே கேட்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல நான் சிபிஐ விசாரணை, நீ கேட்டையா கேட்கலையாங்கிறதே சிபிஐ தான் விசாரிக்கும். பிரச்சனை இந்த இடத்துல ஒரு இடம் தான், இந்த நீதிமன்றம் நம்ம தீர்ப்பை விமர்சிச்சிட முடியாது. ஆனா பார்வை, அதனாலதான் அந்த கவனத்தோட தான் சொல்றேன். இல்ல புரிஞ்சு என்ன சொல்றேன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு. போலி மனுக்கள், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு போட்டிருக்கிறது இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வருங்கிறாங்க. மணி சார் சொன்ன ஒரு வாரத்தில் நான் உடன்படுறேன். நீங்க டிவிஷன் பெஞ்சுடைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணுமா, சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சை எடுத்துக்கணுமாங்கிறதுலாம் லீகலா அரசை நோக்கி அதிகாரிகள் கோட்டை விட்ட அவர் கேட்ட கேள்விகள்ல இருக்கக்கூடிய லீகலா இருக்கக்கூடிய எல்லா நியாயமும் ஏற்புடையது. அதுல எந்த இடத்துலயும் மாறுபட முடியாது. அதே சமயத்துல நான் எங்க மாறுபடுறேன்னா, இன்னைக்கு காலையில 2 பேர் இந்த வழக்கு தொடர்புடையவர்கள். வழக்கினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன? சிபிஐ கேட்பதுதான். அதுல பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து போன 2 பேர் நாங்க கேட்கவே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதை இன்னைக்கு கன்சர்ன்ல எடுத்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் என்ன சொல்றாங்க, அதை சிபிஐ விசாரிக்குங்கிறாங்க. அதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கிறாங்க. இடைக்கால தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு வருங்கிறாங்க. இப்ப இறுதி தீர்ப்பு எப்போ வரும் அப்படிங்கறதுல யாருக்கு என்ன கிடையாது. அது எப்போ வேணாலும் வரலாம். இறுதி தீர்ப்புக்கு எந்த டைம் ஃப்ரேமும் கிடையாது. இப்போ நீங்க அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒருவேளை செயல்பாட்டில் இருந்திருந்தால், நான் சொல்றேன் திருப்பி, நான் தீர்ப்புக்குள்ள எங்கேயும் போகல, அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒருவேளை செயல்பாட்டுக்குள்ள இருந்திருந்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 3 மாதம். அப்ப டிசம்பர்ல அது முடியும். மேபி ஜனவரியில அவங்களுடைய அறிக்கை தாக்கல் பண்ணாங்கன்னு வைங்க. ஒருவேளை அந்த அறிக்கை அரசுக்கு பாதகமாக இருந்தால் அரசுக்கு சிக்கல். ஒருவேளை அந்த அறிக்கை விஜய்க்கு பாதகமாக இருந்தால், அல்லது விஜயின் தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் யாருக்கு சிக்கல்? விஜய்க்கு சிக்கல். இப்ப இந்த ஆணையமும் என்ன ஆயிடுச்சு? இல்ல, கிட்டத்தட்ட ஆறுமுகசாமி ஆணையம் அமைச்சப்ப 6 மாதம்னு சொல்லி ஆரம்பிச்சு போச்சு, போயிட்டே இருந்தது. ஆனா இப்ப சிபிஐ, நான் இந்த இடத்துல ஆதவர்ஜனாவுடைய கருத்துல உடன்படுறேன். சிபிஐக்கு போனாலே 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்னு யார் சொன்னா? ஆதவர்ஜனா சொன்னார்ல. அப்ப கண்டிப்பா இந்த எலெக்ஷன் வரைக்கும் என்ன ஆக போறது இல்ல, இதுல எந்த முடிவும் வரப்போறது இல்லை. அது ஒருவேளை யாருக்கு சாதகமாக இருக்கக்கூடும், தேர்தல் நேரத்துல தாவேகாவிற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம்.